வணக்கம் நண்பர்களே. சாதி அரசாங்கத்தை விட, அரசியலமைப்பு சட்டத்தை விட வலிமையானது என்று உறுதிப்படுத்தக்கூடியது தான் சேலம் மாவட்டத்தில் கெங்கவள்ளி தொகுதியில் ஓதியனூர் என்ற கிராமத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது போன்ற ஒரு சிலை கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருக்குது. அந்த சிலையை வச்சு 4-5 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கமும் முன்னாள் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் அந்த சிலையை திறப்பதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஆதிக்க சாதியினர் கலவரத்தை ஏற்படுத்தி திறக்க விடாம அவ்வளோ தடை போடுறாங்க. மக்களே, சாதி எவ்வளவு வலிமையானது பார்த்தீங்களா? 2000 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ரத்தத்தை போல உணர்வோட கலந்த உணர்வாக இருக்குது. இதனால தான் சாதி ஒழிச்சே ஆகணும் என்று சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த சாதி வெறியர்கள் ஒரு சிலை கூட கால் மேல கால் போட்டு இருக்கக்கூடாது, அது எங்களை அவமதிக்கும் செயல் என்று சொல்லி திறக்க சொல்லி விடாம போராடிக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணி இதை திறந்தா உன்னை கொன்னுருவேன்னு சொல்லிட்டு இப்போ இதை கட்டுப்படுத்த போன போலீஸ்காரங்க மக்கள் மேலே தடியடி நடத்துவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த நிகழ்வெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டெல்லியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கே ஒரு அம்பேத்கர் சிலை திறந்துருக்கிறாரு. அது கால் மேல் கால் போட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க மக்கள், அந்த மக்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அங்கே திறக்க முடியுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இது பகுத்தறிவு மண். அம்பேத்கரால் அம்பேத்கர் சட்டத்திட்டங்கள், கொள்கைகள் எல்லாம் இங்கே கிராமங்கள் எல்லாம் பரவி இருக்கு. பெரியாருடைய சாதி ஒழிப்பு கொள்கை, பகுத்தறிவு கொள்கை இங்கே நம்ம கிராமந்தோறும் தமிழ்நாடு பெரியார் மண் என்று பெருமை பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு கால் மேல் கால் போட்டு உட்கார்றது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் போராடுது என்றால் இது என்ன சாதி வெறி? எதுக்காக இப்படி ஒரு குணம்? கேவலமா இல்லையா உங்களுக்குலாம்? என்ன இது? சாதாரணமா வீட்டில் உட்கார்ற பிள்ளைங்க கூட கால் மேல கால் போட்டு இன்னைக்கு எல்லாரும் உட்கார்றாங்களா? அவங்க காலை அவங்க போட்டு உட்கார்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன அவமானம் வந்துருச்சு? வெக்கங்கட்ட மானகட்டவங்களா இருக்கிறீங்க. ஒரு சிலை, அவர் யாரு? இந்த அரசியலமைப்பை நிறுவனவர், எல்லோருக்குமானவர் அவரு. இதுல நீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வாங்கணும்னாலும் அவர் எழுதுனா அந்த சட்டத்தை வச்சு தானே தீர்ப்பு வாங்க முடியும். இதுல எங்க உங்களுக்கு ஈகோ வந்தது? யோசிக்க மாட்டீங்களா? சரியான வெக்கங்கட்ட மானகட்ட வெறி பிடிச்ச சாதி வெறி பிடிச்ச ஜனங்களை, மிருகங்களை, மனநோயாளிகளாக இருக்கிறீங்க. இந்த நிலை மாற வேண்டும். சொல்ல போனா வடநாட்டை விட தமிழ்நாட்டில் தான் சாதி வெறி கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பகுத்தறிவு பேசி பெரியார் ஓரளவுக்கு சட்டங்களாலும் திட்டங்களாலும் நாம திட்டங்கள் போட்டு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம். எக்கனாமிக்கலா வளர்ந்துருக்கிறோம், வேலை வாய்ப்புல வளர்ந்துருக்கிறோம். என்னதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் மன ரீதியாக இன்னும் சாதி வெறி ஊடுருவி போயிருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அவமானமாகவும் வெக்கமாகவும் இருக்கு. அது என்ன ஒரு குற்றவாளி சிலையா? அதை போய் இரவோடு இரவாக திறக்க சொல்லுவதற்கு ஒரு அரசாங்க அதிகாரி இந்த வேலையை செய்யலாமா? இந்த வேலையை செய்த அந்த அரசாங்க அதிகாரி யாருன்னு கேளுங்க. என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னா அந்த ஆடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இரவோடு இரவா 2 to 3 மணி நல்ல தூங்குற நேரம். அந்த நேரம் போய் நீங்க திருட்டுத்தனமா சிலையை திறங்க அப்படின்றாங்க. அந்த ஆடியோவை கேளுங்களேன். அந்த செலிபிரேஷன் விஷயமா தான் நான் பேசுறேன். பேசுறேன். இப்ப என்னன்னா, இப்ப அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த மூடி இருக்காங்கல்ல, அது எவ்வளவு உயரம்? மேடம் 20 அடி மேடம். 20 அடி சிலை. 20 அடி சக்கரம். கட்டுறதுனா எப்படி? கட்டணும். இப்ப என்னன்னா மழை பெய்யுதா? மேடம் தூரல் விழுந்துட்டு இருக்கு. இப்ப கழட்டணும். இப்ப நீங்க கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கட்டினா அந்த பிரச்சனை வருமா? ஆமா மேடம், வரும் மேடம். வராம இருக்காது. நீங்க சொல்லி ஆர்டர் கொடுத்தா போதும். ஓரளவுக்கு நல்ல தூக்க நேரம் 2 to 3 டைம். அந்த டைம்ல நீங்க எப்படியாவது இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மழை பெய்யுற அந்த ஒரு இதுலயே உங்களால பண்ணிட முடியுமா தான் கேக்குறோம். பாத்தீங்களா, ஒரு பெண் லேடி தான் சொல்றாங்க. அப்போ ஒரு தலைவரோட சிலைய இன்னொரு மக்கள் போராளியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் திறந்து வச்சாக்க அந்த தலைவருக்கு மரியாதையா
இப்படி திருட்டுத்தனமா போய் ஒரு அக்யூஸ்டுங்களோட சிலையை திறக்கிற மாதிரி திறக்கணுமா? ஒரு அதிகாரி யாரோட அவங்க ஒரு விஓஓ யாரோட உத்தரவின் பேரில் இரவோடு இரவாக திறக்க சொல்லி உத்தரவு சொல்லியிருப்பாங்க? எதுக்காக இந்த மாதிரி சொன்னாங்க? கலவரத்தை ஏற்படுத்துறது தான் அதிகாரிகளோட வேலையா? இந்த அதிகாரி யாருடைய தூண்டுதலின் பேரில் சொன்னாங்க? இந்த அதிகாரியை கைது செய்யப்பட வேண்டிய இது வரைக்கும் கைது பண்ணல. விசிகா கட்சியோட அந்த மன்னியரசு அவர்கள் அமைச்சரவையில் இருக்காங்க. இன்னும் அந்த அதிகாரி கைது செய்யப்படவில்லை. தூண்டிவிட்ட அதிகாரி திறந்தவங்களை இன்னும் கைது செய்யப்படவில்லை. இது திருட்டுத்தனமா திறக்கிற வேலை கிடையாது. இது எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி விழா எடுத்து அந்த தலைவருக்கு திறந்தாதான் அந்த தலைவருக்கு உரிய மரியாதை கிடைத்ததாக அர்த்தம். இந்த நிலை மாற வேண்டும். விரைவில் அந்த சிலை திறக்க வேண்டும்.